ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ரோட் ஹோம்ன்ற இந்த ட்ராமாவோடைய எபிசோட் நம்பர் 4 தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினி அவங்க அக்காவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு போல. அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க ஹீரோயினியை இரு நான் உனக்கு சாண்ட்விச் வாங்கி தரேன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஹீரோ தான் அந்த சைக்கிளை நிப்பாட்டுறாரு. ஹீரோயினி அவங்க கிட்ட இந்த சாண்ட்விச்சை வாங்கிட்டு ஹீரோட்ட இருக்க சைக்கிளையும் வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போதைக்கு அவங்க எதுவுமே பேசிக்கல. ஹீரோயினி கிட்ட ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்டு வந்து ஹீரோட ஃபேமிலியில எல்லாருமே கார் ஒர்க் பண்ற வேலை தான் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக போன தடவை எக்ஸாமை என் கசின் எழுதவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது ஹீரோயினி ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி அவன் போலீஸ் அகாடமியில் சேர்றதுக்காக ஒரு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொடுத்துருக்கான். இந்த விஷயம் எப்படியோ அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இதனால அவனை ஸ்டோர் ரூமில் போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க. 2 நாள் அவன் சோறு தண்ணி இல்லாமல் அதுக்குள்ளேயே தான் இருந்தான். இந்த விஷயம் எப்படியோ எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு அவங்க போய் தான் அவனை காப்பாற்றினாங்க. ஆனால் அதுக்குள்ளே அவனுக்கு எக்ஸாமே முடிஞ்சு போச்சு. அதனால் அவனால் அந்த எக்ஸாம் எழுத முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஹீரோயின் போலீஸ் வேலை செய்கிறது நல்லது தானே, அதுக்கே அவங்க அப்பா அவனை உள்ளே அடைச்சி வச்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா ஹீரோட அம்மாவும் அப்பாவும் அவன் சின்ன வயசாக இருக்கும் போதே டைவர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கல்யாணம் பண்ணாங்க. அவங்க கூட சேர்ந்து தான் ஹீரோவும் வளர்ந்தான். அப்போலேருந்து அவனுக்கு போலீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் சீக்கிரம் இறந்து போயிட்டாரு. அதனால அவங்க அம்மா மறுபடியும் அவனோட அப்பாவே திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அவங்க அப்பாவுக்கு இவன் போலீஸ் வேலை செய்கிறது பிடிக்காது. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு அவங்க அம்மாவோட அந்த போலீஸ் ஹஸ்பண்ட் மேலே ஒரு ஜெல்லசி இருந்துச்சு. நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன்னு சொல்லி நீ என் கசின்கிட்ட சொல்லிடாத, அவன் ரொம்ப கோவப்படுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஹீரோயினி இல்லை நான் அவர்கிட்ட அவளெல்லாம் பேச மாட்டேன், அதனால நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாஸ் முடிஞ்சதும் ஹீரோயின் கிட்ட ஒரு பையன் வந்து இன்னைக்கு அண்ணனோட பர்த்டே, அதனால நான் எல்லாத்துக்கும் பார்ட்டி கொடுக்குறேன், என் கூட வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா எல்லாரும் சேர்ந்து ஒரு கராச்சிக்குள்ளே தான் போகிறாங்க. அது ஹீரோவோட கராச்சி போல். ஹீரோ தான் வெளியே வந்து ஹீரோயினியோட சைக்கிளவே உள்ளே தூக்கிட்டு போகிறான். ஆக்சுவலாக அவங்க பாட்டி வச்சுருக்க இடமே ஹீரோ தங்கியிருக்க ரூமு தான். ஹீரோ தான் அவங்க எல்லாத்துக்கும் சமைச்சும் வச்சுருக்காரு. எல்லாரும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோவை பாராட்டுறாங்க. ஹீரோயினையும் சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு ஹீரோவை பார்த்து சிரிக்கிறாங்க. எல்லாருமே கிளம்பி அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஹீரோயினி அங்கேயே இருந்து எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு ஹீரோ வேகமாக உள்ளே வந்து ரூமோட கதவை சாத்துறாரு. ஏன்னா ஹீரோட அப்பா குடிச்சிட்டு அவங்ககிட்ட தகராறு பண்ண வந்திருக்காரு. டே லூச்சான் கதவை தோற, நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவர் வெளியே இருந்து கத்துறாரு. ஆனால் ஹீரோ உள்ளே இருந்து இல்லை நீங்கள் உள்ளே வர முடியாது, இது என்னோட ரூமு, அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ என் கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அது ஹீரோட அப்பா எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்டே கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லுவேன், வெளியே வராமோத அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. அப்போ அந்த கராச்சியில் வேலை செய்கிறவங்க வந்து அவரை பிடிச்சிக்கிட்டு அவன் சின்ன பையன், அவனை போட்டு ஏன் நீ இப்படி மிரட்டிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு, லூச்சா நீ கவலைப்படாதப்பா, நாங்கள் உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போயிடுறோம், அதுவரை நீ உள்ளே இருந்துட்டு அப்புறம் வெளியே வா சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினி பயந்து போய் உட்காந்துருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ ஆக்சுவலாக குடிச்சா எங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னு அவருக்கே தெரியாது, அதான் ஒன்று ஏதாவது ஹேட் பண்ணிடுவான்னு சொல்லி நான் கதவை சாத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது ஹீரோயினி சரி பரவாயில்ல இருக்கட்டும், நீ உன்னோட கொஸ்டின் பேப்பரை கூட நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு ஹீரோயினி இதுவா, இதில் நான் ஃபுல் மார்க் தெரியுமா, நான் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஹீரோ சரி நீ இதை பார்த்துட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. ஹீரோயினி உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் ஹீரோ வரல. ரொம்ப நேரமானதும் என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோ கேட்டுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காரு. என்னாச்சு உனக்கு, உடம்பு சரியா, சரிவா நான் உனக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஹீரோ எதை வச்சு என்னை கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு கேட்குறாங்க. அது ஹீரோயினி அதான் என்கிட்ட சைக்கிள் இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சைக்கிளை பார்த்தா அடித்த காற்றுலையே கீழே விழுந்துருச்சு. இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஹீரோ சரிவா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ஹீரோயினியோட அந்த சைக்கிளையும் காரில் எடுத்து போட்டு ஹீரோயினியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கிட்ட போனவட்டையும் ஹீரோயினி சொல்கிறாங்க, நீ ஏன் விட்ட எக்ஸாமை எழுதக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. நீ என்ன நினைக்கிற, நான் அந்த எக்ஸாமை திரும்பி எழுதணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அது ஹீரோயினி ஆமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்போ நான் எழுதுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. இதை கேட்டு ஹீரோயினி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வருஷமும் போகுது. 2009 காமிக்கிறாங்க. ஹீரோ ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில் சேர்ந்துருப்பார் போல். அதனால் அவரை சுற்றி நின்று பசங்களாம் இந்த ஷூ வேணாண்டா புது ஷூ வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ கிட்ட புது ஷூ வாங்க காசு இல்லை. அதனால் அவர் எனக்கு இந்த ஷூவை போட்டாதான்டா ராசி, பாருங்கள் இதை போட்டு ஓடி நான் எப்படி ஜெயிக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காரு. இதை கேட்குற ஹீரோயினி பக்கத்தில் நின்று சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் சமாளிக்கிறதுக்காக தான் அப்படி சொல்கிறாருங்கிற விஷயம் ஹீரோயினிக்கு தெரிஞ்சிருக்கு. அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ அவர் சொன்ன மாதிரியே அந்த ரன்னிங் ரேஸில் ஃபர்ஸ்ட்டாக வந்துடுறாரு. அவர் ஜெயிச்சு ஹீரோயினியை நோக்கி வராரு. ஹீரோயினி அவர்கிட்ட தான் வராருன்னு பார்த்துட்டு இருக்கும் போது அவங்கள அப்படியே கிராஸ் பண்ணி போய்கிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதை கேட்குற ஹீரோயினிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நாள் ஹீரோயினி ஹீரோவோட கிளாஸ் ரூமுக்கு வந்து நீ நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்தியாமே, அந்த ஸ்டோர் ஓனர் உங்ககிட்ட காசு கொண்டு வந்து கொடுக்க சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் சரின்னு சொல்கிறான். ஹீரோ ஈவினிங் அந்த ஸ்டோருக்கு போய் அமௌண்ட்டை பே பண்ணலான்னு போகிறாரு. ஆனால் அந்த ஸ்டோர் ஓனர் இல்லைப்பா காலையில் வந்த பொண்ணே உன்னோட அமௌண்ட்
எல்லாம் பே பண்ணிட்டு போயிருச்சு, அதனால நீ கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்குற ஹீரோயினியை நினச்சி சிரிச்சுக்கிட்டு அவளுக்காக சில ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு கிளாஸ்க்கு போய் அவளோட டெஸ்க்குக்கு கீழே வச்சுட்டு போகிறாரு. ஹீரோயினி வந்து அவங்க டெஸ்க்குக்கு கீழே இருக்க ஸ்நாக்ஸ்லாம் பார்த்துட்டு யார் இதெல்லாம் எனக்கு வச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு பின்னாடி இருக்க பையன் லூச்சான் தான் வச்சுட்டு போனான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயினி சந்தோஷப்பட்டு நான் லூச்சானுக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்கிறா. அந்த பையன் கிளம்பி வெளியே போகும்போது லூச்சானை பார்க்குறான். ஹீரோயினி உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்ல சொன்னா அப்படின்னு சொல்கிறான். லூச்சான் ஏன் இதை அவங்க வந்து சொல்ல மாட்டாங்களோ அப்படின்னு கேட்குறான். ஹீரோயினி அவன் முகத்தை மூடிக்கிட்டே சிரிச்சிட்டு இருக்கா. ஒரு நாள் ஈவினிங் ஹீரோயினி மூஞ்சில பேண்டேஜோட வராங்க. ஹீரோ அதை பார்த்து என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி பேண்டேஜ் ஒட்டியிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, நான் கீழே இருந்து வாரிட்டேன், இனிமேல் யாரும் என்னை பார்க்க மாட்டாங்க, என் மூஞ்சி அசிங்கமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஹீரோ சிரிக்கிறாரு. நான் என் கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்கேன், இப்போ எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. சரி நான் சிரிக்கல, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஃபர்ஸ்ட் ஊசி போட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயினி. அப்புறம் என்ன எதுக்கு கவலைப்படுற, அதெல்லாம் உன் ஃபேஸுக்கு ஒன்றும் ஆகாது, சரியாயிடும் அப்படின்னா. இதை யார் சொன்னா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறேன். நான் தான் சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொன்ன உடனே ஹீரோயினுக்கு சிரிப்பு வந்துடுது. சரி உனக்கு அடிபட்டிருக்கேன், நான் கொண்டு வந்து உன்னை உன் வீடு வரையும் விடட்டுமா அப்படின்னு ஹீரோ கேட்குறாங்க. அது ஹீரோயினி அதெல்லாம் ஒன்று வேணாம், நான் நல்லா தான் இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் என் வீடே பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தனியாகவே போயிடுறாங்க. அப்புறம் ஒரு நாள் ஹீரோயினியோட அக்கா அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டு பிரேக்கப் பண்ணுறாங்க. அவன் பார்த்தா ரோட்லேயே அவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவங்க அக்கா கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம சண்டை போட்டு பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ரோடுன்னு கூட பார்க்காம அவங்க அக்காவை கிஸ் பண்ணிடுறான். இதை ஹீரோவும் ஹீரோயினியும் அந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினியோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி என்னோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, நானும் ஹீரோவும் மட்டும்தான் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கோம், ஆனால் எனக்கு ஹாஸ்பிட்டல்னாலே சுத்தமாக சேராது, அதனால இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வீட்டுக்கு போயிடுவேன், அப்புறம் ஹீரோ மட்டும்தான் தனியாக இருப்பான், அதான் அவன் கால் பண்ணி உன்னை கூப்பிட சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஹீரோயினி சரி நான் வரேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிளம்பி போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் ஹீரோயினியை தனியாக கூட்டிகிட்டு போய் உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு ஸ்ட்ரைட்டாகவே கேட்டார். ஹீரோயினி என்ன திடீர்னு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அது ஹீரோ எந்த பதிலுமே சொல்லாமல் திரும்பி நின்றுக்கிறாரு. ஹீரோயினி போய் ஹீரோவோட கையை அவங்களாவே பிடிச்சிக்கிறாங்க. அது ஹீரோ திரும்பி இன்னும் கொஞ்ச நாளில் நான் போலீஸ் அகாடமியில் சேர்கிறதுக்காக வெளியூருக்கு போயிடுவேன், ஆனால் அங்கே போயிட்டு நான் டெய்லி உங்ககிட்ட கால் பண்ணி பேசிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினி சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க கிடைக்கிற டைம் எல்லாம் ஒன்றாதான் சேர்ந்து சுற்றிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஹீரோயினி ஹீரோ கிட்ட எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு, நம்ம எப்போவுமே பிரேக்கப் பண்ணவே கூடாது, நம்ம எவ்வளோ வேணால் சண்டை போட்டுக்கலாம், ஆனால் நம்ம என்றைக்குமே பிரேக்கப்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே சரி நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், நம்ம எப்பவும் பிரேக்கப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஒரு நாள் ஹீரோவும் ஹீரோயினியும் கேமிங் சென்டரில் கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினி ஹீரோ கிட்ட நீ எப்போ இருந்து என்ன லவ் பண்ணுற, ஒருவேளை பார்த்தவுடன் காதலா அப்படின்னு கேட்குறாங்க. அது ஹீரோ அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினி கோச்சிக்கிட்டு கேம் விளையாட ஆரம்பிச்சுறாங்க. அப்போ ஹீரோ ஒரு ஜூஸ் எடுத்து வைக்கிறாரு. அதாவது ஹீரோ ஃபஸ்ட்டு தடவை ஹீரோயினியை பார்க்கும்போது அவங்க ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பாங்க. அவர் சொல்லாமல் சொல்கிறாரு பார்த்தவுடன் காதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஸ்கூல் டேஸும் முடிஞ்சிருது. ஹீரோவும் எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகிடுறாரு. ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் ஹீரோ போலீஸ் வேலைக்கு போயிடுவான்ற கவலை. இந்த விஷயத்தை அவங்க அக்கா கிட்டே சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அக்கா அப்போ லாங் டிஸ்டன்ஸ் லவ்வா, அதுவும் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும், லவ்வும் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஹீரோயின் உனக்கு என்னப்பா நீ ஈஸியாக சொல்லிடுவா, ஆனால் அனுபவிக்கிறது நாங்கள் தானே அப்படின்னு சொல்கிறா. அப்போ ரூம்குள்ளே ஒரு பையன் வரா. ஹீரோயின் இது யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அக்கா இது என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அந்த பையன் வெளியே போனதுக்கப்புறம் ஹீரோயினியோட அக்கா அவங்க கிட்ட என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு தங்கச்சின்னு சொன்ன பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தான், அப்போ தான் தெரிஞ்சிச்சு அவன் என்னை சீட் பண்ணுறான்னு சொல்லிட்டு, அதான் நான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன், அப்புறம் இது நம்மளோட சீனியர் தான், இவர் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணார், பிடிச்சிருந்துச்சு, லவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினிக்கு ஹீரோ ஃபோன் போட்டு நீ என் கூட வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயினியும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோவை பார்த்து ஹீரோயினி குளிர்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஹீரோ அவர் கையில் இருக்க க்ளவுஸை கழட்டிட்டு ஹீரோயினியோட கன்னத்தில் வைக்கிறாரு. அட நான் எனக்கு கேட்கலப்பா, உனக்கு குளிர்லையா, இவ்வளோ குளிரில் இவ்வளோ சாதாரண சட்டையை போட்டு நிற்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஹீரோ எனக்குலாம் குளிரில் நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ஹீரோயினி அந்த இடத்த பார்த்துட்டு இந்த இடத்துல தான் நான் மேரேஜுக்கு அப்புறம் இருக்க போகிறேனா அப்படின்னு கேட்குறாங்க. தென் அந்த கார் ரிப்பேர் பண்ணுறவெல்லாம் எனக்கு சொல்லி தாப்பா, அப்போ தான் மேரேஜுக்கு அப்புறம் நானும் இந்த வேலையை பார்ப்பேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கப்ப ஹீரோயினி ஹீரோ கிட்ட நீ வேலை பார்க்கும்போது ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் ஹீரோ பார்க்கறதுக்காக ஹீரோயினி அவங்களோட வீட்டுக்கே போயிடுறாங்க. ஹீரோவும் குளிச்சுட்டு வந்து ஹீரோயினி பக்கத்தில் உட்காராரு. ரெண்டு பேருமே சேர்ந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ டிவியில் ஒரு ரொமான்டிக் சீன் ஓடுது. ரெண்டு பேருமே ரிமோட்டை எடுத்து டிவி ஆஃப் பண்ணலான்னு வேகமாக ரிமோட்டை எடுக்க போகிறாங்க. அப்போ ஹீரோட கை ஹீரோயினி கை மேலே டச் ஆகிடுது. இதனால் ஹீரோயினிக்கு ரொம்பவே நர்வஸ் ஆகுது. ஹீரோ உடனே டிவி ஆஃப் பண்ணிவிட்டு ஹீரோயினிக்கு பக்கத்தில் க்ளோஸாக வந்து நான் இல்லாதப்போ உங்ககிட்ட யாராச்சும் வம்பு பண்ண நீ அவங்க கிட்ட சொல்லி எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, அவன் போலீஸ் ஆக போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஹீரோயினா சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினியை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது.